வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பல்க் வேகன்சி அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 31/12/2025 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 31/12/2025. நீங்கள் வந்து ஒன் டே வந்து அதுக்கப்புறம் 1ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது கரெக்ஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 8/1/2026 முதல் அதுக்கப்புறம் 10/1/2026 வரைக்கும் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பட் அந்த நீங்கள் கரெக்ஷன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் போயிடாதீங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணிடுங்க. ஏன்னா கரெக்ஷனுக்கு தனியாக அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிபிடி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லைனா ஏப்ரலில் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குது. இதில் நம்முடைய சேலரி பார்த்திங்க அப்படின்னா 21,700 69,100 வரைக்கும் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கே வெப்சைட் கொடுத்துருக்காங்க, ssc.gov.in அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் வந்து நீங்கள் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா 25,487 கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து மென்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 23,467, உமனுக்கு பார்த்திங்கன்னா 2,020 வேகன்சி இருக்குது. டோட்டலாக 25,487 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 23 வரைக்கும் இருக்கணும். அவங்க வந்து ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 2/1/2023 அதுக்கப்புறம் 01/1/2008 இந்த ஏஜுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க, இந்த இதுக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் வந்து 18 to 23 வரைக்கும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா SC STக்கு அதுக்கப்புறம் ஓபிசி, எக்ஸ் சர்வீஸ் மேன் இதுக்கெல்லாம் வந்து ஏஜ் லிமிட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒன்ஸ். அப்புறம் வேறு முக்கியமான அப்டேட் பார்த்திங்கன்னா அதையும் சொல்லிடுறேன் என்னன்ட்டு. ஒரு முக்கியமானது மட்டும் நம்ம பார்த்துடலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 10th வந்து கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுவும் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் NCCC சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் B சர்டிஃபிகேட்டு, A சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு சில பர்சன்டேஜ் மார்க் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ NCC ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ssc.gov.in அதுக்கப்புறம் ssc.nic.in அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு OTR ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். உமன் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதுக்கப்புறம் SC இருந்தீங்கன்னா, ST இருந்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ் மேன் இதெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஃபீஸ் வந்து ஃப்ரீயாக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் உங்களால். அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். முன்ன சொல்லலாம் இல்லைங்களா, அதாவது கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் சர்டன் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பே பண்ணணும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கரெக்ஷன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் போகாதீங்க. அதுக்கு முன்னாடியே வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கெங்கெல்லாம் சென்டர் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, அதுக்கப்புறம் வேலூர், அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி இங்கெல்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஜோன்லாம் வந்து உங்கள் எக்ஸாம் சென்டராக நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும் உங்களால். எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா சிபிடி தான் நடக்கும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு ரீசனிங் பார்த்திங்கன்னா 20 கொஷின்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து 40. அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இந்த லாங்குவேஜ் வந்து இருக்கும். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 16 மினிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் லாங்குவேஜ் வந்து நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. தமிழ்நாட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் லாங்குவேஜ்லேயே வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியும். தமிழ் லாங்குவேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மேஜர் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு ஆர் ஹிந்தி சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ரீஜனல் லாங்குவேஜ் வந்து தமிழில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சிலபஸ் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது ரீசனிங்கு, அதுக்கப்புறம் ஆப்டிடியூடு, அதுக்கப்புறம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிட்னஸ், அதாவது வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லி ஒன்று வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேலாக இருந்தீங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸில் வந்து ஓடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் வந்து 7 மினிட்ஸில் வந்து ஓடுற மாதிரி இருக்கும். ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர்ஸ் 8.5 மினிட்ஸில் ஓடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 800 மீட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து லடாக் ரீஜனாக இருந்தீங்க அப்படின்னா அது வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. மேலுக்கு இவ்வளோ, ஃபீமேலுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஹைட் பார்த்திங்க அப்படின்னா மேலுக்கு வந்து 170 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் ஃபீமேல் பார்த்திங்க அப்படின்னா 157 வந்து சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ ஒரு சில இது வந்து அந்த ஹைட் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இது டீட்டெயிலாக வந்து நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து தெளிவாக பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான். எக்ஸ்பெக்டட் வந்து 80 சென்டிமீட்டர், மினிமம் எக்ஸ்பென்ஷன் வந்து 5 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஒரு சில இதுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க.
ஸோ வேறு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அவ்வளோதான் மேஜராக நான் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 25,484 வேகன்சி இருக்குது. ஒரு பல்க் ரெக்யர்மெண்ட் சொல்லலாம். 10th நீங்கள் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிஎஸ்எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இது நீங்கள் போக விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சிஐஎஸ்எஃப் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பல்க் வேகன்சி 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா ஸோ தமிழ்நாடு வந்து பிசி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் வந்து ஜிடி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.